Good day all. Welcome back to படிக்கலாம் வாங்க சீரீஸ். இது ஒரு புதிய முயற்சி தான். என் கூடவே சேர்ந்து படிங்க. பார்க்கும் பொழுது ஏற்கனவே படித்தது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரீகேபிச்சுலேட் தான் பண்ணி விடுறேன். இது இப்போ ரேப்பிட் ரிவிஷன் செஷனாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் தவிர நீட் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு இது அதிகமாக பிரயோஜனப்படும். ஓகே, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷனில் இருக்கோம். நம்ம ஜுவாலஜி பார்ட்டில் we will see one by one. 2 mark question எடுத்துடலாம். How many hotspots are there in India? Name them. எப்பவுமே இந்த கேள்வி இல்லாத ஒரு கேள்வித்தாள் இல்லவே இல்லை. இந்த ஹாட்ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உண்டு. ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், தி சண்டர்லாண்ட்ஸ் அண்ட் இண்டோ பர்மா, இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. There are 4 hotspots in India. Name the active chemical found in medicinal plant. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவோல்ஃபியா ஒமிட்டேரியாவில் இருக்கிற கெமிக்கல் என்ன, மெடிசினல் பிளான்ட்டோடையது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு சொல்லி, ரிசர்பைன் தான் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இன் திஸ் மெடிசினல் பிளான்ட் ரவோல்ஃபியா ஒமிட்டேரியா. இது வந்து the type of diversity வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு இது எக்ஸாம்பிள். போதும். என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, the species that has been categorized as very likely to become extinct. பெங்கால் டைகர் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாட்ஸ்பாட்ஸ், அதாவது நேம் த ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னா இந்த 4ஐயும் எழுதிடுவீங்க. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஆர் ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஹாட்ஸ்பாட் அப்படின்ற வேர்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. இதர் திஸ் ஆர் தட், இல்லை எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் ஏரியாஸ் கேரக்டரைஸ்ட் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷியஸ் இருக்கிற இடம், எக்ஸ்பீரியன்சிங் unusual rapid rate of habitat modification loss. இந்த டேர்ம் இருக்கும், rapid rate of habitat modification loss இருக்கிற இடம் தான் ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. முதுமலை, பாயிண்ட் கேலிமியர், இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி, வேடந்தாங்கல் லேக் பேர்ட்ஸ், வேடந்தாங்கல் லேக் பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது நம்ம ப்ராக்டிக்கலுக்கு படித்ததுனால உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். சரி, நேம் சம் ஆர் லிஸ்ட் சம் நேஷ்னல் பார்க்ஸ் கேட்குறாங்க. கிண்டி நேஷ்னல் பார்க், கல்ஃப் ஆஃப் மன்னார், முதுமலை, முக்குர்த்தி அண்ட் இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிண்டி கல்ஃபுக்கு போனால் அங்கே முதுமலையை பார்த்தா, முக்குர்த்தி வந்து இந்திரா காந்தியை வந்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. இப்படி ஏதாவது ஒன்று அசோசியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இது டிஃபைன் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்பவே முக்கியமானது. இது என்ன தெரியுமா, த நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் பெர் யூனிட் ஏரியா அட் அ ஸ்பெசிஃபிக் டைம், அவ்வளோதான். எக்ஸாம்பிள், வெஸ்டர்ன் காட்ஸ் ஹாவ் ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ் தேன் ஈஸ்டர்ன் காட்ஸ். இது கண்டிப்பாக உண்டு. வெஸ்டர்ன் காட்ஸு ஆம்பிபியன் ஸ்பீஷியஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கேள்வி உண்டு உங்களுக்கு. 3 mark கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். நேம் த டிஃப்ரெண்ட் பயாலஜிக்கல் பயோஜியாக் Trans Himalayan region, Himalayas, Indian desert, Western Ghats, Gangetic plains, coastal region. ரெட் டேட்டா புக் பத்தி கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு இப்போ ஹாட்ஸ்பாட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இதுவும் உண்டு. A catalog of taxa facing risk of extinction, இந்த டேர்ம் இருக்கணும். A catalog of taxa facing risk of extinction, இந்த டேர்ம் இருக்கணும். பர்பஸ் என்னப்பா, இந்த ரெட் டேட்டா புக்கை உருவாக்குறதுக்கு என்ன பர்பஸ்னா, டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் த டிகிரி ஆஃப் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி, provide global index on declining biodiversity, identification and documentation of species at high risk of extinction. இந்த கேள்வி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் உண்டு. 3 மார்க்ல இது இருக்கலாம். நீங்க ரொம்ப லக்கினா 5 மார்க்லயே கூட கேட்டு வச்சிருவாங்க.
இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு. இன்சிட்டுங்கிறது என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் இன் நேச்சுரல் பாப்புலேஷன். எக்ஸிட்டுனா என்னது? பிளேசிங் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ் இன் தி ஸ்பெஷல் கேர் லொகேஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஐயோ அங்க இருந்தா நல்லா இருக்காது, இங்க நம்ம கொண்டு போயிடலாம், அங்க வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது எக்ஸிட்டு. அவ்வளவுதான். protecting an endangered species in its natural habitat. இது காடு, இது ஜூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அவ்வளவுதான். நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாமே இன்சிட்டு. ஆனா நம்ம உருவாக்கி வச்சிருப்போம்ல மேன் மேடா பவுண்டரிஸ் போட்டு, அதுக்கு பேர் வந்து எக்ஸிட்டு. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். லிஸ்ட் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு எதுனா அகஸ்தியமலை, நீலகிரி, கல்ஃப் ஆஃப் மன்னார். இது பிஜிடிஆர்பியிலேயே கேட்டாங்க, இத பாத்துக்கோங்க. மென்ஷன் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்ச், இன்க்ரீசஸ் லேண்ட் அண்ட் ஓஷன் டெம்பரேச்சர் ரிசல்டிங் இன் மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ். அம்மா இது உண்டுமா? அவுட்பிரேக் ஆஃப் டிசீசஸ் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த நாளும் இருக்கும். How can we contribute to promote biodiversity conservation? நீங்க புரிஞ்சுக்கணும் கேள்விய. இது வந்து mention the effects of global climatic change. இது என்னன்னா contribute promote biodiversity conservation. ஒரு முறை அழகா எழுதியிருக்கா பிள்ளை. ஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா கொஸ்டினை மாத்தி எழுதியிருக்கா புரிஞ்சுக்கிட்டு. அதனால கேள்வியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் ஆல் threatened species. Air, water and soil should be conserved. Wildlife Protection Act should be implemented. Identify and protect all threatened species எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளவுதான். ஏர், வாட்டர், சாயில் கன்சர்வ் பண்ணுங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருந்தாதான் கொஞ்சமாவது வேலைக்கு ஆகும். ஸோ தட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட்னு சொல்றோம். Write the reasons for richness of biodiversity in tropics. Average rainfall is more than 200 mm per year. Climate seasons, temperature, humidity and photo periods are more or less stable. எது? Write the reasons for richness of biodiversity in tropics. Rich resource and nutrient availability இருக்கிறதுனால தான் tropicsல வந்து richness of biodiversity இருக்குன்னு சொல்றாங்க. 5 மார்க்குக்கு போயிடலாமா? Alien species. இது கண்டிப்பாக உண்டு. 3 மார்க்லயும் கேட்கலாம் அல்லது 5 மார்க்லயும் கேட்கலாம். எண்டமிக் ஸ்பீஷிஸ் எதெல்லாம் சொல்லுங்க? இதுல ஏலியன் ஸ்பீஷியஸ் வெளிநாடுல இருந்து வந்து என்னது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான்ற கதையா? வெளிநாட்டுல இருந்து ஸ்பீஷியஸை கொண்டு வந்தாங்க. பட் உள்நாட்டுல இருக்கிற ஸ்பீஷியஸ் செத்தே போச்சு, இல்லாமையே போச்சு, காணாம போச்சு. இவ்வளவுதான். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. Exotic species or organisms often introduced unintentionally. எண்ணமே இல்ல, இது அழிக்கணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல, தெரியாம கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு? கமர்ஷியல் பர்பஸ்க்கு, இல்லைன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்டா அதை கொண்டு வந்திருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆளே திலப்பியா ஃபிஷ் தான், ஜிலேபி கண்ட மீன் தான். அண்ட் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் வேர்? ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. எங்க கொண்டு வந்தாங்க? கேரளாஸ் இன்லேண்ட் வாட்டர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இட் பிகேம் இன்வேசிவ். பயங்கரமா ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதனால யாரு பாதிக்கப்பட்டது? லோக்கலா இருந்த மீன் யாரு? எந்த ஸ்பீஷிஸ் போச்சுன்னா இந்த புன்டியஸ் டூபியஸும் லாபியோ கோன்டியஸும் போச்சு. தே ஃபேஸ் லோக்கல் எக்ஸ்டிங்ஷன். ரெண்டுமே இல்லாம போச்சு. யார் வந்ததுனால? திலப்பியா வந்ததுனால. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நைல் பர்ச் இன் East Africa that led to the extinction of பாருங்களேன் 200 mature nature species of இந்த சிச் அல்லனா சிச்லெட் fish in lake. சிச்லெட் நைல் பர்ச் வந்ததுனால. தென் பப்பாயா மீலிபர்க். இந்த பப்பாயா மீலிபர்க் வந்து மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. டிஸ்ட்ராய்டு ஹியூஜ் கிராப்ஸ் ஆஃப் பப்பாயா இன் அஸ்ஸாம், தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஏபிள் டு கெட் மீ? இது கண்டிப்பா வருமா? பார்த்துக்கோங்க. 3 திலப்பியா ஃபிஷ், நைல் பர்ச், பப்பாயா மீலிபர்க். இது என்னென்னது பண்ணுச்சுன்னு பார்த்துக்கோங்க ஒரு முறை. இது உண்டு. இந்த லெசன்ல நிறைய 5 மார்க்கும் 3 மார்க்கும் எதிர்பார்க்கலாம்.
Human activities, fragmentation and degradation due to agricultural practices. Extraction அப்படினாலே mining, fishing, logging தான். அடுத்தது fragmentation leads to isolation of the endangered species. இருக்கிற பாயிண்ட் அப்படியே படிச்சு எழுதுங்க. வேற ஈக்குவலன்ட் பாயிண்ட் எல்லாம் இல்லை எங்களுக்கு. இதே தான் வேணும் எங்களுக்கு. ஸ்பெஷலைஸ்டு டயட் அண்ட் ஹேபிட்டட். ஸ்மால் பாப்புலேஷன், சைஸ், limited geographic distribution. Large mammals require larger areas. Mammals have low reproductive output. இதெல்லாம் தான் major threats to biodiversity caused by human activities. இது ஜூம் கல்டிவேஷன், இதுவும் எதிர்பார்க்கிற கேள்விதான். It is a major threat to biodiversity in north eastern states. Substantiate பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. In shifting cultivation, plots of natural tree vegetation, they are burnt away and cleared patches, and they are farmed for 2 to 3 seasons. இப்போ நிறைய வருஷங்களுக்கு, அதாவது few yearsக்கு அப்புறமா fertility reduce ஆகுது, crop production வந்து less ஆகுது. The farmer then abandons this patch and cuts down new patch of forest trees for crop production. The system is practiced in northeastern region of India. அப்ப when vast areas are burnt, நிறைய இடங்கள் அழிக்கப்படுறதுனால, எரிக்கப்படுறதுனால it results in loss of forest cover, pollution discharge of carbon dioxide நடக்கிறது, and it leads to loss of habitat and climatic change. It leads to loss of habitat and climatic change. ஏன்னா எரிச்சுக்கிட்டே போறாங்க, அவங்க காடு அழிச்சுக்கிட்டே போறாங்க. ஒருவேளை ரொட்டேஷனல் கிராப் சிஸ்டம் இது பண்ணிருக்கலாம், பட் ஜூம் கல்டிவேஷன் இதுதான். ஓகே, இதுதான் மேஜர் த்ரெட்னு சொல்றாங்க. லிஸ்ட் வேரியஸ் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ். இல்லைன்னா இது பாருங்களேன், ஹேபிட்டட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், pollution and pollutants, climatic change, introduction of alien species, natural disasters. இது 5 இருக்கணும். 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்டாங்கன்னா இது, 5 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட் எழுதிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீஷிஸ்க்குல நீங்களே எழுதுவீங்க. ஹேபிட்டட் லாஸ் இப்பதான் முன்னாடி பார்த்தோம், இதுல ஒரு 2 பாயிண்ட் எழுதினீங்கன்னா கூட ஓகே தான். மறந்துட்டீங்கன்னா அதுக்காக மிஸ் சொன்னாங்க இவ்வளவுதான் நான் எழுதிட்டு வருவேன் கிடையாது. Species is considered extinct when none of its members are alive anywhere in the world. இப்படி ஒரு ஆர்கானிசமே இல்ல, டைனோசர்னு ஒண்ணு இருந்துச்சு ஆனா இது இப்பவே இல்லவே இல்லை, உலகத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னா தான் அதுக்கு பேர் தான் எக்ஸ்டிங்ஷன். 3 டைப் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன், ஸ்லோ ப்ராசஸ்ல தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷிஸ், பெட்டர் அடாப்டட் ஸ்பீஷிஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், predators and species. இதன் மூலமாலாம் இவங்க இல்லாம போயிட்டாங்க. இது நேச்சுரலாகவே, இயற்கையாகவே இல்லாம போச்சு. அப்புறம் a small population can extinct soon. கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்ச நாள்லயே அது இல்லாம போயிடும். மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது வந்து அப்படியே கூண்டோட கைலாசம் மாதிரி தான். The earth has experienced quite a few mass extinction due to environmental catastrophes. environmental இயற்கை சீற்றங்கள்னால ஏதோ ஒரு பாதிப்பு வருது, அதனால மாசா இல்லாம போச்சு. And 225 million years ago during Permian, 90% of shallow water invertebrates disappear ஆயிடுச்சுதான். ஓகே, இது ஒரு good example for mass extinction. What is called mass extinction? Give an example கேட்டாங்கன்னா இதுதான் 2 mark answer. ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டிங்ஷன். ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னாலே மனிதர்கள் மூலமாக, ஹண்டிங் மூலமா, ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் மூலமா, அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இது மூலமாக எல்லாமே ஒரு உயிரினத்தையே கொள்ளுவது, இல்லாமல் பண்ணுவது ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டிங்ஷன். டூடு பேர்டு எடுத்துக்கலாம், அப்புறம் ஸ்டெல்லா சீ கவ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ரைட் அபவுட் கோ எக்ஸ்டிங்ஷன். இதுவும் ஒரு சூப்பரான கேள்வி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, சொல்லி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப பிடிச்சது. கோ எக்ஸ்டிங்ஷன், நீ இல்லனா நான் இல்ல. கோ எக்ஸ்டிங்ஷன். கோ எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ் இஸ் a loss of species as a consequence of extinction of other. நீ இல்லனா நான் இல்லாம போயிடுவேன். கால்வேரியா ட்ரீ எக்ஸாம்பிள், டூடு பேர்டு. கால்வேரியா ட்ரீ உயரமான மரங்கள், அதுல இருக்கிற ஃப்ரூட் நட்டு ரொம்ப ஹார்டா இருக்கும்,
டூடு பேர்டு தான் அதை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு டூடு பேர்டு வயிற்றுக்குள்ள அது போய் அந்த ஹார்டன் பார்ட் சாஃப்ட் ஆகி இதனுடைய ஷிட்டு மூலமா வெளியே வந்து அது கீழே விழுந்து மரமா வரும். இதுதான் கேல்வேரியா ட்ரீ. ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு காலத்துல டூடு பேர்டு இல்லாம போயிடுச்சு. டூடு பேர்டு இல்லாததுனால அந்த சீடு விழுது, ஆனா முளைக்கிறதுக்கு வழியே இல்ல. மரங்களும் அழிந்து போனது. அப்ப கேல்வேரியா ட்ரீயும் இல்ல, டூடு பேர்டும் இல்ல. டூடு பேர்டு இல்லாததுனால கேல்வேரியா ட்ரீ ப்ராபகேட் ஆகவே முடியல சீடு இதுக்கு. The tough horny endocarp of seeds calvaria tree are made permeable by the actions of large stones in birds' gizzard and digestive juices. So it makes germination easier. Extinction of dodo bird led to calvaria tree co-extinction. Okay, good example. இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துரும், எழுதிருங்க. Then 3 levels of biodiversity இருக்கு. Genetic, species diversity, ecosystem. ஜெனட்டிக் அப்படின்னு சொன்னா இந்த ரவோல்ஃபியா ஒமெட்டாரியா நம்ம படிச்சோம் இல்லையா, இதை நீங்க அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்ல இது இருக்கு. ரிசர்வ் பைன் தான் இதனுடைய மெட்டீரியல். ஓகே, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னா இட் ரெஃபர்ஸ் டு த வெரைட்டி ஆஃப் நம்பர் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் த ஸ்பீஷிஸ் இன் எனி ஹேபிடேட். இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு குறிப்பிட்ட மரங்கள் நிறைய இருக்கு, பர்டிகுலர் இடத்துல குறிப்பிட்ட மரங்கள் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ் வந்து நிறைய இருக்கு தேன் ஈஸ்டர்ன் காட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி எக்ஸாம்பிள்னா ஆம்பிபியன் நீங்க எழுதணும். இது கேள்வி உண்டு, இது நீட்டுக்கும் கேட்பாங்க, இது 1 மார்க்லயும் கேட்பாங்க. தென் ecosystem diversity அப்படின்னா இட் இஸ் த வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டட்ஸ், பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் எக்கலாஜிக்கல் ப்ராசஸ் இன் த பயோஸ்பியர். இது ecosystem diversity. ரைட் ஷார்ட் நோட்ஸ் பார்த்துடலாமா? protected areas, biogeographical areas where biological diversity along with natural and cultural resources is protected, maintained and managed through legal measures. National parks, example, wildlife sanctuaries and biosphere reserves. இது எல்லாமே protected areas குரிய short notes. Wildlife sanctuaries na sanctuaries or tracts of land, okay, where wild animals and fauna, flora na என்னது? செடிகள். fauna na animals that can take refuge without being hunted or poached. அங்க போனா என்ன வேட்டையாடிடுவாங்க அப்படிங்கிற எண்ணமே இல்லை, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சுத்துவாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ல மெயின் பர்பஸ் வந்து ப்ரொடெக்ஷன் தான். சீக்ரெட் க்ரோவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூஸ்வலா சொல்லும் பொழுது புனித ஸ்தலங்கள் எல்லாம் மிஸ் சொல்லுவேன். grove of trees that are of special religious importance to a particular culture. Okay, இதை sacred groves ன்னு சொல்றோம். ஆஃப் சைட் collections அப்படின்னா they are live collections of wild and domesticated species botanical gardenல, zoological parkல and wildlife safari parks மூலமா எடுக்கிறது நம்ம ஆஃப் சைட் கலெக்ஷன் சொல்றோம். ஜீன் பேங்க் கேட்பாங்கம்மா, கேட்டிருந்தாங்க ஒரு முறை. டைப் ஆஃப் பயோ ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரினாலே ஸ்டோரேஜ்னு அர்த்தம். ரெபாசிட்டரி ஞாபகம் இருக்கா? அண்ணா லெசன்ல 5th லெசன் லாஸ்ட் இயர் இங்கிலீஷ்ல படிச்சோமே, ரெபாசிட்டரி யூனிவர்சிட்டி பத்தி சொல்லுவாரே, அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. which preserve genetic materials, gametes of threatened species can be preserved in fertile condition for long period. இது gene bank. Okay, habitat fragmentation na process where a large continuous area of habitat it is reduced and divided into fragments. Okay, super. நம்ம 11th chapter at a stretch நம்ம முடிச்சிட்டோம். 5 mark questions ஓட சேர்த்தே முடிச்சிட்டோம். Stay blessed. ஒரு 10 minutes break எடுத்துக்கோங்க. நானும் உங்களோட கூட சேர்ந்து படிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா முடிச்சிடலாம்.